வணக்கம் நண்பர்களே. இந்த ஆலயம் வந்து கர்நாடகா மாநிலம் நெல்மங்கலா மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை அப்படின்ற ஒரு ஊரில் ஸ்ரீ கங்காதரேஸ்வரர் என்ற ஆலயம். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம், ரொம்ப ஃபேமஸான ஆலயமும் கூட. இது வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு மலை இருக்குது. அந்த மலையில் நடந்தே போகணும். நடந்து வராங்க பாருங்கள், மேலே போயிட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஈவினிங் ஆகிடுச்சு இல்லைங்களா, காலையில் போயிட்டு ஈவினிங் வராங்க. இப்போது நம்ம தமிழ்நாடு சைடில் பருவதமலை, அப்புறமேட்டுக்கா அந்த நம்ம திருவண்ணாமலை மலை இருக்குது இல்லைங்களா, அது மேலே ஏறி இறங்கினா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுலேயும் திருப்தி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மலையும் ஹைட் இருக்குது. இதுவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், சிவன் கோயில் தான் கங்காதரேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பழமை வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் இது தான் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குதுங்களா? என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம். இது வந்துட்டு கட்டி ரொம்ப நாள் ஆகிருக்கு. ஃபுல்லாக எல்லாம் கிராக் ஆகிட்டு செடி மரம் எல்லாம் இது பண்ணி போயிருக்கு. இந்த கோயில் நிர்வாகிகள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த கோயில், இந்த கோபுரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு புதுசாக கட்டி பூசி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்மக்கிட்ட முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணேன். உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கோயில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல குரூப்பாக, நல்ல இன்னும் ஒரு 200 வருஷம் உழைக்கிற அளவுக்கு கடினமானதாக இருக்குது. மேலே பூச்சி வேலை மட்டும்தான் கிராக் ஆகி போயிருக்கு. ஃபுல்லாக செக் பண்ணேன். ஒரு 3 அடி அகலத்தில் இதோடைய கட்டட அமைப்பு ஒரு 3 அடி அகலத்தில் போட்டிருக்காங்க. நல்ல அமைப்பில் போட்டிருக்காங்க. இன்னும் உறுதியாக இருக்குது. இந்த கோயில் வந்து இன்னும் உறுதியாக இருக்குது. பூச்சி வேலை மட்டும்தான் கிராக் போயிருக்கு. அது நான் சொன்னேன், இது வந்து இன்னும் உறுதியாக தான் இருக்குது. மேலே பூச்சி வேலை மட்டும் ஃபுல்லாக உடைக்க வேணாம். பூச்சி வேலையை மட்டும் நம்ம இதெல்லாம் பூச்சி வேலை மட்டும் கொத்திட்டு திரும்ப பூசினாக்கா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக, இது நல்லா சூப்பரான அவுட்லைன் இருக்கிற கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்மளுடைய பதிலை பார்த்து கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து தரமாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. நீங்கள் நம்மளை பற்றி கேட்டு பாருங்கள். வெங்கடேஸ்வரா சிற்பக்கலை கொடுத்துலேருந்து நம்ம சுத்தோட்டத்தில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை பற்றி விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஓகே, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவங்களை சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஸ்ட்ரக்சராக இது ரொம்ப நல்ல அமைப்பான கோயில் பாருங்கள். அதோடைய அந்த காலத்திலேயே நம்மளுடைய சோழர்கள் டைப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டடக்கலை எல்லாமே பல்லவர்கள் டைப்பில் தான் இருக்கும். இது அப்போவே சோழர்கள் டைப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்மளும் சோழர்கள் டைப்பில் தான் பண்ணிட்டு வரோம் வேலை எல்லாமே. இப்போ நம்ம பண்ணி திரும்ப நீட்டாக இந்த வேலையை முடித்து சிலையெல்லாம் போட்டு பெயிண்ட் அடித்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் ஆகிருக்கு. பார்த்துக்குங்க. வர திங்கட்கிழமையிலேருந்து நம்ம இந்த புதுப்பித்தல் வேலையை தொடங்க இருக்கிறோம். ஒரு நாளும் இந்த வேலையில் என்னென்ன பண்ணுறோன்றத அப்டேட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நல்லா பெரிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட்டாக வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இந்த கோயில் வந்து நம்மளுக்கு வேலை செய்ய கிடச்சது நம்ம பண்ண புண்ணியம் அப்படின்னு எனக்கு நானே பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலும் கூட. நன்றி, வணக்கம்.